ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ஓணம் சதயா ஸ்பெஷல் கேபேஜ் தோரன், அதாவது முட்டைக்கோஸ் தோரன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை முதல்ல பார்த்துருங்க. முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய், ஒரு 6லேருந்து 8 சின்ன வெங்காயம், ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ முட்டைக்கோஸை இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மூடி வச்சு இப்போ சமைக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோஸ் நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போ அரைச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மறுபடியும் இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். இதை மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி கொடுத்து வதக்கி கொடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், சுவையான ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்பெஷல் கேபேஜ் தோரன் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.